ஊருக்கு போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த வீக் எடுத்திருந்த விளாக் தான். வெள்ளிக்கிழமை ஊருக்கு போறதுனால, புதன்கிழமை காலையிலேயே வந்துட்டு ஒரு படி அளவுக்கு தோசை மாவுலாம் அரைச்சு வச்சாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, புதன்கிழமை நைட்லேருந்து வெள்ளிக்கிழமை நைட் வரைக்கும் நமக்கு தோசை மாவு தேவைப்படும். மீதி இருக்கிற மாவு வந்துட்டு இவங்க காலை நைட்டுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணி அரைச்சு வச்சாச்சு. அன்னைய தினத்துக்கு வந்து சாம்பார் தான் வச்சிருந்தேன். ஏன்னா இருக்கிற காய அவ்வளோத்தையும் தூக்கி போடக்கூடிய ஒரே குழம்புனா அது சாம்பார் தான். ஸோ கத்திரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, சீனி அவரைக்கான்னு எதையும் விடல. எல்லா காயும் போட்டாச்சு. அப்புறம் கொஞ்சமாக கோஸும் பீன்ஸும் இருந்தது. காண மாட்டேங்குன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பட்டாணியுமே அவிச்சு சேர்த்து போட்டு பெப்பர் தூவி ஒரு பொரியல் மாதிரி பண்ணியாச்சு. வீட்டில் காய் கம்மியாக இருந்ததுன்னா குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் நீங்கள் என்ன ஆட் பண்ணுவீங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் முடிச்சுட்டு வேலைக்கிழமை கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சடனாக அவுட் ஸ்டேஷன் பிளான் ஆயிடுச்சு. ஸோ வியாழக்கிழமை காலையில் போகிறாங்க அப்படின்னா சனிக்கிழமை நைட் தான் வருவாங்க. ஸோ நீ என்ன பண்ணுவேங்கிற மாதிரியே கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போதுமே ட்ரெயின் ஏற்றி வருவாங்க. பட் இந்த டைம் வர முடியல. அதனால தான் எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. எல்லாமே நம்ம தனியாக பண்ண போகிறோன்னு. எனக்குடைய டென்ஷன் ஃபுல்லாக அந்த மாவை என்ன செய்ய போகிறோங்கிற மாதிரி தான். வேலை விட்டு வரும்போது நெய் பிஸ்கட் வாங்கிட்டு தாங்க செம்ம